பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு அழகாக வந்து கொஞ்ச நேரம் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டு நேராக வந்து தண்ணிக்குள்ளே குதிச்சிட்டோம். ஸ்விம்மிங்கில் ரொம்ப சூப்பராக ஒரு ப்ரைவேட் பூல் இருந்தது. அழகாக பார்த்தீங்கன்னா ரிசார்ட்லேயே ரொம்ப சூப்பராக இருந்தது. தண்ணி அப்படியே நல்லா பாட்டெல்லாம் போட்டுட்டு அந்த வைப்ஸில் அழகாக வந்து ஸ்விம்மிங் பூல்குள்ளேயே ட்ரெஸ்ஸை நல்லா போட்டு டான்ஸ்லாம் ஆடிட்டு ரொம்ப அழகாக வந்து கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ஸோ அங்கங்கே எடுத்த பிக்ஸையும் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், கண்டிப்பாக நீங்கள் இந்த ரிசார்ட் வந்தீங்க அப்படின்னா ஸ்விம்மிங்கில் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. வெயிலுக்கு அதுக்கும் சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். நல்லா இருந்துச்சு. அதோடு கிளம்பி நேராக குளிச்சுட்டு ட்ரெஸ் பண்ணிவிட்டு நேராக வந்து பார்த்திங்கன்னா மணக்குள விநாயகர் கோவிலுக்கு தான் போகணும். சரி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக மணக்குள விநாயகர் கோவிலுக்குள்ளே போயிட்டு சக்தி வாய்ந்த சுவாமி இவங்க. ஸோ நம்ம மனசில் என்ன நினச்சோமோ அதை கண்டிப்பாக ப்ரே பண்ணால் நடக்கும். அங்கேயே பார்த்திங்கன்னா தொல்லைக்காது சித்தர் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் இருக்கார். அந்த காது வந்து அவருக்கு தொலை வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் கேள்விப்படுறேன். அதையும் பார்த்துட்டு வெளில வந்தோம். நல்ல வெயிலுக்கு ஜில்லுன்னு நீர் மோர் கொடுத்துட்ருந்தாங்க. அதையும் குடிச்சிட்டு அழகாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோவிலில் ஒரு பிக்கும் எடுத்துக்கிட்டோம். நேராக அங்கேருந்து ஃப்ரெஞ்ச் ஸ்ட்ரீட்டில் போனோம். அந்த ஸ்ட்ரீட்டில் எவ்வளோ அழகழகான வீடுகள், ஃபோட்டோஸ்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா யதார்த்தமான பிளேஸ் வந்து பாண்டிச்சேரியிலேருந்து இருக்க ஸ்ட்ரீட்ஸு. அழகாக வந்து குரூப் பிக்கு, சிங்கிள் பிக்கு, எவ்வளோ எங்களால் பிக் எடுக்க முடியுமோ அழகழகான இடத்த பார்த்து சூப்பராக வந்து பிக்சர்ஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். செம்ம சூப்பராக இருந்தது. அந்த பேக்ரவுண்டு, அந்த வீடு எவ்வளோ அழகாக பண்ணி வச்சுருக்காங்க. உண்மையாகவே பாண்டிச்சேரியில் போனால் இந்த ஸ்ட்ரீட்லாம் நம்ம மிஸ் பண்ணாமல் பார்க்கணும். அதுவும் ஈவினிங் டைமில் போனால் ரொம்ப சூப்பராக இருக்கும். எங்களுக்கு டைம் இல்லை, ஸோ அதனால் நாங்கள் இருக்கிற டைமே வச்சுக்கிட்டு அழகாக போய் பிக்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம். சூப்பராக இருந்தது. அப்படியே வந்தோம். நடந்து வந்துக்கிட்டே வரும்போது பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகழகான வீடுகள். ரொம்ப பிளேஸே பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரியில் ரொம்ப நீட்டாக இருக்குது. அழகாக அங்கங்கே வந்து மக்கள் எல்லாம் சைக்கிளில் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதெல்லாமும் ரசிச்சுட்டு இருந்தோம். இந்த ஸ்ட்ரீட்லேருந்து அந்த ஸ்ட்ரீட்டுக்கு ஆல்மோஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 1 hour நடந்திருப்போம் இந்த பிக்சர்லாம் எடுக்கிறதுக்கு. சூப்பராக பார்த்திங்கன்னா எல்லோரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டே வந்து பேசிக்கிட்டு அரட்டை அடிச்சுக்கிட்டு அங்கங்கே இந்த மாதிரி கொஞ்சம் பிக்ஸ் எடுத்துக்கிட்டு அதுக்குள்ளே மத்தியானம் ஆயிடுச்சு. வயிறு வந்து பசிக்குது அப்படின்னு கூப்பிட்டுட்டு இருந்து அப்புறம் லஞ்சை வந்து பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே இருக்கிற அடையார் ஆனந்த பவனில் அழகாக ஒரு வெஜ் நல்ல மீல் சாப்பிட்டோம். லஞ்ச் சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கேருந்து வந்து போகிற வழியிலே பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஆர்ட் ஒர்க் இருந்தது. சூப்பராக சரின்னு சொல்லிவிட்டு அதையும் ஒரு பிக்சரில் கேப்சர் பண்ணிக்கிட்டேன். ரொம்ப அழகாக இருக்குல்ல. அப்படியே அன்னை ஆசிரம் போயிட்டு அன்னை ஆசிரமில் நல்லா உட்காந்து கொஞ்சம் நேரம் ப்ரே பண்ணிக்கிட்டு மனசார தியானம் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருந்தோம் அன்னை ஆசிரமில். அப்படியே முடிச்சுட்டு சரின்னு சொல்லிட்டு நேராக அங்கேருந்து வெளியில் வந்தோம். ஒரு ரீல்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக பார்த்திங்கன்னா அழகாக எல்லோரும் சேர்ந்து ரவுண்ட் அப் பண்ணி ஓ அப்படின்னு சொல்லிட்டு ஒன் லவ் அப்படின்னு ரீல்ஸ்லாம் எடுத்தோம். அவ்வளோதான், எங்கள் ட்ரிப்பு இதோடு முடிஞ்சிருச்சுங்க. இதுதான் வந்து நெக்ஸ்ட் ஜேர்னியோட பிகினிங். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எங்களோட பாண்டிச்சேரி டேஸு லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க நம்ம சேனலுக்கு. தேங்க்யூ. நல்ல வீடியோ சந்திக்கலாம். பபாய், டேக் கேர்.